தென்காசி மாவட்டம் சீவனூர் பகுதியில் குளவி கடித்து கணவன் மற்றும் மனைவி உயிரிழந்திருப்பதாக தற்போதைய அண்மைச் செய்தி வெளியாகியிருக்கிறது. தென்னை மரத்தில் இருந்த குளவி கூட்டை அப்புறப்படுத்தும் முயற்சியில் தீயணைப்புத் துறையினர் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். குளவி கடித்து கணவன் மற்றும் மனைவி உயிரிழந்திருப்பதாக தற்போதைய அண்மைச் செய்தியானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தேவமாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். தேவமாணிக்கம், வணக்கம். குளவி கடித்து கணவன் மற்றும் மனைவி உயிரிழந்திருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. தென்காசி மாவட்டம் சீவநல்லூர் பகுதியில் உள்ள ஒரு கோயிலில் இன்று காலை அன்னதானம் சாப்பிடுவதற்காக அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் சென்றுள்ளனர். அப்பொழுது அந்த பகுதியில் உள்ள ஒரு தென்னை மரத்தில் இருந்த கடந்தை வண்டு கூடானது திடீரென கலைந்து அந்த வழியாக சென்ற 5க்கும் மேற்பட்டவர்களை கொட்டியுள்ளது. இதனைத் தொடர்ந்து வலி தாங்க முடியாமல் கடந்தை வண்டு தாக்கியவர்கள் துடிக்கவே அருகாமையில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இந்த நிலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த சண்முகம் பிள்ளை மற்றும் மகராசி ஆகிய 2 நபர்கள் தற்போது உயிரிழந்த நிலையில் மேலும் 3 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போது உயிரிழந்த சண்முகம் பிள்ளை மற்றும் மகராசி இருவரும் கணவன் மனைவி என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ள நிலையில் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அந்த தென்னை மரத்தில் இருந்த கடந்தை வண்டு கூட்டை அப்புறப்படுத்தும் முயற்சியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தேவமாணிக்கம்.